ஸ்ரீமடம் உலகின் ஒரே விஸ்வரூப விஷ்ணுமாயா சாத்தன் மடம். ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்மஸ்ரீ ராம்ஜி சுவாமிகள் அழைக்கிறார். ஸ்ரீமடம் வாங்க, சந்தோஷமா போங்க. உலகெங்கிலும் வாழும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ்நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் ஜோதிட குரு வரதராஜ பெருமாள். இந்த காணொலியில் நம்ம மார்ச் மாத பலன்கள், மேஷம் முதல் மீனம் வரையான 12 ராசிக்காரர்களுக்கும் மார்ச் மாதம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம். இந்த மாதம் குறிப்பாக நம்ம சொல்ல வேண்டிய விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, 2 முக்கியமான பயிற்சிகள் இருக்குது. ஒன்று சுக்கிரனுடைய பயிற்சி. சுக்கிரன் சுகபோகக்காரகன், மகாலட்சுமியோட அம்சமாக நம்ம பார்க்குறவங்க. நமக்கான வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை மகிழ்ச்சியெல்லாம் வாரி வழங்கக்கூடிய சுக்கிரன் தான். அவரோட பயிற்சி நிலை நமக்கு என்ன மாதிரி மாற்றங்களை நம்ம ராசி கொடுக்க போகுது. அதுக்கு அடுத்ததாக கர்மகாரகன், நீதிமான் சொல்லக்கூடிய சனி பகவான். சனி பகவானும் உடைய வாக்கிய கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் அவருமே பார்த்திங்கன்னா கும்பராசிலேருந்து மீன ராசிக்குள்ளே இந்த மாதம் பயிற்சி ஆகிறாரு. சுக்கிரனுக்கு அடுத்த ஒரு 2-3 நாட்கள் அவரும் பயிற்சி ஆகிறாரு. அதை தொடர்ந்து இந்த மாதம் இறுதியில், அதாவது 17ஆம் தேதி, மார்ச் 17ஆம் தேதியிலேருந்து குரு பகவான் இது நாள் வரைக்கும் ஒரு நிலையற்ற தன்மையில் இருந்துட்டு இருந்தார். அதிசாரம் வக்ரம் அப்படின்னு இருந்துட்டு இருந்தார். இனிமேல் அவருமே ஒரு நிரந்தரமான ஒரு நிலையான தன்மைக்கு வரப்போகிறாரு. குரு நிலையான தன்மைக்கு வர்றது உலகத்துக்கே நல்லது. ஒவ்வொரு ராசிக்காரர்களுமே நல்ல பலன்களை கொடுக்கும். அந்த வகையில் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பலன் கொடுக்க போகிறாருன்னு தான் நான் சொல்ல போகிறேன். தொடர்ந்து காணொலியை பாருங்கள், உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும். சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த மார்ச் மாதம் எப்படியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்றத கேட்டிங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. நீங்கள் சந்தோஷப்படுறதுக்காக நான் அதையும் சொல்லிடுறேன். கோச்சார கிரகங்கள் என்னவோ அது என்ன சொல்லுதோ அதுதான் உங்களுக்கு நான் சொல்ல வந்திருக்கேன் ஒரு ஜோதிடராக. ஸோ அதனால் முழுமையாக பாருங்கள். அதாவது சிம்ம ராசிக்கு இந்த மாதங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல மாற்றங்கள் இருக்குது அப்படின்றத நான் முதன்மையாக சொல்லிடுறேன். மாத துவக்கத்திலே இருக்குது. மார்ச் 3ஆம் தேதி சுக்கிரன் பயிற்சியாகி ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு போகிறாரு. என்னங்க, ஒரு கிரகம் 8ஆம் இடத்துல போய் மறைகிறது யோகமா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. நான் சொல்கிறேன் எப்படி யோகன்றதை நான் சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் மார்ச் 3ஆம் தேதி சுக்கிரன் போகிறார் இல்லையா, அவர் அப்படியே வால் பிடிச்ச மாதிரி சனி பகவானும் மீன ராசிக்குள்ளே, அதாவது உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு போகிறாரு வாக்கிய கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில். ஸோ இந்த வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் சனி 8ல் போய் அமர்றது, அட்டமச்சனி. சரி, அட்டமச்சனி காலம். அங்கே ஏற்கனவே சுக்கிரன் இருக்கிறாரு. சுக்கிரன் 8ல் மறைஞ்சிருக்கிறாரு. எல்லாம் ஓகே. இது எப்படிங்க நல்லது, எப்படிங்க யோகத்தை செய்வாங்க, 8ஆம் இடத்து சனி நல்லது எப்படிங்க செய்யணும்னு ஒரு கேள்வி வருது இல்லையா. அதுக்கு தான் நான் பதில் சொல்ல போகிறேன். அதாவது சிம்ம ராசிக்காரர்களுக்கு சனி யார் அப்படின்னு பார்க்கணும். 6க்குரியவன் மற்றும் 7க்குரியவன் 2 ஆதிபத்தியம் பெற்றவர். அதாவது சிம்ம ராசியிலேருந்து 6ஆம் வீடாக வரக்கூடியது மகர ராசி, 7ஆம் வீடாக வரக்கூடியது கும்பராசி. 2மே சனியோட வீடு. இந்த 2 ஆதிபத்தியம் பெற்ற அந்த ராசிக்கு அதிபதியான சனி பகவான் ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு போகிறாரு. நான் பல இடங்களில் சொல்லியிருக்கேன். அதாவது ஜோதிடம் விதியை மட்டும் அடிப்படையாக கொண்டது இல்லை, விதி விலக்குகளையும் அடிப்படையாக கொண்டதுன்றான். ஸோ அந்த அடிப்படையில் விதி விலக்கு, இப்போ ஒரு லாயர் ஒரு கேஸ் நடத்துகிறாங்க, சட்ட நுணுக்கங்கள்லாம் தேடி சட்டத்தில் எங்கே ஒரு ஓட்டை இருக்குது, நம்ம கட்சிக்காரனை எப்படி காப்பாற்றுறதுன்னு பார்ப்பாங்கல்ல, அந்த மாதிரி தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது ராசிக்கு 6ஆம் இடத்து அதிபதி, அது ஒரு மறைவு ஸ்தானமா, அவர் இன்னொரு 8ஆம் இடம் என்ற மீன ராசிக்கு போகிறாரா, அது ஒரு மறைவு ஸ்தானமா. மறைவு ஸ்தானத்து அதிபதி இன்னொரு மறைவு ஸ்தானத்தில் மறைஞ்சா கெட்டவன் கெட்டா நல்லது தானே. ஸோ அது நடக்கும் அப்படின்றேன். ஸோ அதனால் 8ஆம் இடத்துக்கு சனி போயிட்டாருனாலே சிம்ம ராசிக்காரங்க பயப்படாதீங்க, சங்கடப்படாதீங்க. நீங்கள் பயப்படுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா உள்ளபடியே ஒரு நகைச்சுவையான ஒரு விஷயம்னு சொல்லலாம். எப்பயுமே எல்லாருமே ஆகா சிம்ம ராசி கெத்து அப்படி இப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க உங்களை பார்த்து. ஆனால் நீங்கள் சனி நமக்கு 8ஆம் இடத்துக்கு வந்துருச்சு, அச்சோ என்ன போதும் ஏதாவது போதுன்னு பயப்படுறதுன்றது பார்த்தா ஒரு உள்ளபடியே சொல்லணும் ஒரு நகைச்சுவையான ஒரு விஷயமா தான் நான் பார்க்குறேன் ஒரு ஜோதிடராக. ஸோ அது போக 6ஆம் இடத்துக்கு 8ஆம் இடத்துக்கு போகிறான், உங்களுக்கு நல்லது, முதல் விதி. 2வது, அங்கே சுக்கிரனோட சேர்ந்துருக்கிறான், உச்சம் பெற்ற சுக்கிரன். அதுவும் முக்கியமாக கவனிக்க வேண்டியது. சுக்கிரன் உங்களோட தொழில் காரகன், சுகபோகக்காரகன், ஆடம்பரக்காரகன் சுக்கிரன், மகாலட்சுமியோட அம்சம். அவரோட அந்த சனி போய் சேர்றது. ஸோ இந்த அமைப்பில் இருக்கும்போது சனி கண்டிப்பாக நல்லது தான் செய்யும். 2வது விதி விலக்கு. ஸோ இந்த அடிப்படையில் சனி நல்லது செய்கிறார். 8ஆம் இடத்துல இருக்கிறாரு. அப்போ அந்த 8ஆம் இடம் யாரோட வீடு, அதே நம்ம பார்க்கணும். அது முழு சுபகிரகமான குருவோட வீடு. இவ்வளோ அம்சங்களோட சனி பகவான் அற்புதமாக அமர்ந்திருக்கிறாரு. இவர் எப்படி உங்களுக்கு அட்டமச்சனி கெட்டது மட்டும்தான் செய்ய நீங்கள் நினைக்க முடியாது. வாய்ப்பே கிடையாது. நல்லது நடக்க போகுது. எங்கேருந்து நடக்க போகுது அப்படின்றத நான் சொல்கிறேன். 8ஆம் இடம் அப்படின்றது மறைஸ்தானம் மட்டும் கிடையாது. வெளி இடங்கள், வெளி மாநிலங்கள், வெளி ஊர், மறைக்கப்பட்ட விஷயங்கள், இதனால் வரைக்கும் உங்கள் காதுக்கு வராத செய்திகள், இதன் மூலியமாலாம் நீங்கள் கவனிக்காத விஷயங்கள், இதன் மூலியமாலாம் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்றதான் சிம்ம ராசிக்காரர்களுக்கு நான் சொல்லக்கூடிய இந்த மார்ச் மாத பலனில் கிரக நிலைகள் இருக்கக்கூடிய பலன்களாக இருந்துகிட்டு இருக்கு. தொழில் சார்ந்த முன்னேற்றங்கள், உங்களுடைய இடமாற்றம், தொழில் மாற்றம் மற்றும் வேலையிலேருந்து இன்னொரு வேலைக்கு போகிறது, வேலை இழப்பு, வேலை இல்லாமல் இருக்கிறீங்க அப்படின்னா வேலை கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்கும். நல்ல இடத்துல கிடைக்கும். கொஞ்சம் நம்ம ஊரை விட்டு போகிறதா இருக்குது, இவ்வளோ நாள் இருந்த கம்பெனி விட்டு போகிறதான்ற சங்கடங்கள்லாம் இருக்கும். அதெல்லாம் யோசிக்காதீங்க. சந்தோஷமாக கிளம்பி போயிட்டே இருங்க. வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். வெளிநாட்டிலே இருக்கிறீங்க, அங்கேருந்து இன்னொரு நாட்டுக்கு இல்லை இன்னொரு நிறுவனத்துக்கு வேலைக்கு போகணும் அப்படின்னு விருப்பப்பட்டு இருக்கவங்களும் அதுக்கான கட்டாயங்கள் இருக்க சூழல் இருக்கவங்க யோசிக்கவே செய்யாதீங்க. கம்பெனிக்கு இல்லை நீங்கள் போட்டுருங்க, இந்த இன்னொரு வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி லெட்டரை கொடுத்துட்டு நீங்கள் அடுத்த கம்பெனிக்கு அப்ளை பண்ணிவிட்டு மூவ் ஆகி போயிட்டே இருங்க. அதை விட முக்கியமான விஷயம், இந்த மாதம் மார்ச் 17ஆம் தேதி
ஒரு நல்ல விஷயம் நடக்க இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிம்ம ராசிக்கு யோகாதிபதி பூர்வ புண்ணியஸ்தானம் குலதெய்வத்தை குறிக்கக்கூடிய குரு பகவான் இது நாள் வரைக்கும் வக்ரம் மற்றும் அதிசார நிலைகள்ல தான் இருந்திருக்கிறாரு. அதாவது ஒரு நிலையற்ற தன்மையில இருந்திருந்தாரு. அவர் வந்து இப்போ ஒரு ஸ்ட்ராங் பேஸ் போட்டு உட்கார போறாரு மிதுன ராசியில. மிதுன ராசியில இருக்காரு. வக்ர நிலையில இருந்துட்டு இருக்காரு. மார்ச் 17ஆம் தேதி அந்த வக்ரம் நிவர்த்தி ஆகுது. வக்ரம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நிலையற்ற தன்மை. என்ன இப்படி இருப்பாரா, நல்ல அப்படி போவாரா, இப்படி போவாரா, எந்த ஒரு இதுவுமே நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஸோ அப்படிப்பட்ட நிலையில இருக்கக்கூடிய குரு பகவான் உங்க ராசிக்கு யாரு? யோகாதிபதி. உங்களுக்கு நல்லது செய்ற ஒருத்தர் வந்து ஒரு நிலையற்ற தன்மையில இருக்கிறாரு அப்படின்னா, நம்ம இன்னைக்கு ஒரு உதவி கேட்கணும்னு போறோம். நம்ம போற இடத்துல நமக்கு உதவி செய்ற இடத்துல இருக்கிறவரே ஒரு பதட்டமான மனநிலையில, ஒரு சங்கடமான சூழல்ல இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். ஐயோ பாவமே! நம்ம வந்துருவோம் இல்லையா? ஸோ அந்த மாரி தான் இப்போ குருவோட நிலை இருந்துட்டு இருக்கு. ஆனா மார்ச் 17ஆம் தேதிக்கு அப்புறம் திரும்ப அவர் தன்னோட பழைய பவருக்கு வந்துருவாரு. வந்து உங்களுக்கு லாபஸ்தானமான மிதுன ராசியிலேருந்து உங்களுக்கு லாபங்கள அள்ளி வாரி குடுக்க போறாரு. அது போக நான் முன்னாடியே சொன்ன மாரி, சுக்கிரனுக்கும் சனிக்கும் வீடு குடுத்த குரு பகவான். அப்ப சுக்கிரனுக்கும் சனிக்குமே யோகம் தான். அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு கேந்திர நிலையில குரு வந்து சுக்கிரனுக்கும் சனிக்கும் 4ஆம் கேந்திரத்தில அமர்றாரு. குரு இருக்க இடத்துல வந்து சனியும் சுக்கிரனும் 10ஆம் இடத்துல இருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, தொழில் சார்ந்து எல்லா வகையிலும் பொருளாதாரம் சார்ந்து மன மகிழ்ச்சிகள்லாம் குறைவில்லாம கொண்டாட்டத்த மட்டுமே குடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலமா இந்த மார்ச் மாதம் வந்து சிம்ம ராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்றத நான் வந்து உறுதியா சொல்லிக்கிறேன். மேலும் குருவுடைய பார்வை ரொம்ப முக்கியமானது. அதையும் நீங்க சரியா தெரிஞ்சுக்கிறணும். மிதுன ராசியிலேருந்து அவருடைய பார்வை எங்க விழுதுன்னா, உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடமான துலா ராசியில விழுது. துலா ராசியிலயும் விழுது. துலா ராசிக்கு அதிபதியான சுக்கிரனுக்கு வீடும் குடுத்திருக்கிறாரு குரு பகவான். ஸோ சிறப்பு நெறைய விஷயங்கள்ல சிறப்புகள் இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த 3ஆம் இடம் அப்படின்றது வந்து நம்மளோட ஆசை, விருப்பங்கள் எல்லாத்தையும் சொல்லக்கூடியது. ஸோ அந்த ஸ்தானத்துக்கு சுபகிரகமான குருவுடைய பார்வை, அதாவது ஒரு நிலை பெற்று நின்று அவருடைய பார்வை கிடைக்க போகுது அப்படின்றது வந்து ஏற்கனவே கிடைச்சிட்டு தான் இருக்கு. வக்ர நிலையிலிருந்து கிடைச்சிட்டு இருக்கு. அதை விட அவர் வலுப்பெற்று நின்னு குடுக்கக்கூடிய அந்த பார்வை பலம் இருக்கு இல்லையா? அது இன்னும் சிறப்பான நல்ல முன்னேற்றங்கள குடுக்கும். நீங்க என்ன ஆசைப்பட்டீங்களோ அதை நிறைவேத்துறதுக்கு குரு தயாரா இருக்கிறாரு. உங்களோட யோகாதிபதி தயாரா இருக்கிறாரு. நீங்க எத பத்தியுமே கவலைப்படாதீங்க. கோச்சாரம் உங்களுக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டிவா இருக்கு. கோச்சாரம்னு சொல்லி நிறைய பேத்துக்கு கேள்விப்படாத வார்த்தையா இருக்கலாம். கோச்சாரம்னு ஒண்ணும் இல்ல. இன்னைய நிலையில கிரகங்கள் எங்கெங்க எந்த ராசி மண்டலத்துல இருக்கு அப்படின்றது தான். ஸோ அந்த அடிப்படையில உங்களுடைய குரு பகவானாகட்டும், ஆண்டு கிரகங்களான சனி, ராகு ஏனைய மற்ற கிரகங்களும் சிறப்பான யோகங்கள்ல இருக்காங்க. மாதம் ஒரு மார்ச் மாதம் 15ஆம் தேதிக்கு மேல சூரியனும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த 8ஆம் இடத்துக்கு வந்துருவாரு. சுக்கிரனும் சனியோட சேர்ந்து அவரும் அங்க வந்துருவாரு. ஸோ சிறப்பான நல்ல யோகங்கள், நல்ல பலன்கள் கண்டிப்பான முறையில இருக்கு. நல்ல நல்ல மாற்றங்கள் இருக்கு. அதாவது அப்படியே போயிட்டே இருக்கும். இருக்கிற இடத்துலயே நல்லது நடக்கும்னு சொல்ல வரல நானு. கண்டிப்பா நெறைய மாற்றங்கள் இருக்கும். அந்த மாற்றங்கள் மூலியமா உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றங்கள் இருக்கும் அப்படின்றத உறுதியா நான் சொல்ல விரும்புறேன். மேலும் வந்து சிவ வழிபாடு சிம்ம ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பான முறையில தேவை. குறிப்பா சொல்லணும்னா தட்சிணாமூர்த்தி வழிபாடு. வியாழக்கிழமையில சிவாலயங்களுக்கு போய் தட்சிணாமூர்த்திய வழிபட்டு வாங்க. வாழ்க்கையில எல்லா சிறப்பு யோகங்களையும் அடைஞ்சு நிம்மதியா, சந்தோஷமா இருப்பீங்க. அதுக்கு இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு உறுதுணையா இருக்குன்றதை நான் சொல்லிக்கிறேன். மேலும் இப்போ கோச்சார அடிப்படையில நம்ம பார்த்த இந்த கிரக பயிற்சி பலன்கள், அதாவது கிரக மாற்றங்கள், நவகிரகங்களும் உங்களுடைய ராசிக்கு எப்படியான பலன்கள் குடுக்கும் அப்படின்றத நம்ம பார்த்துட்டு இருந்திருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து முழுமையா கோச்சார அடிப்படையில சொல்லப்பட்ட பலன்கள். இந்த கோச்சார பயிற்சிகள் ரொம்ப முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிகழ்வு இந்த மாசத்துல நடக்கக்கூடிய நிகழ்வுல நம்ம பார்த்தது வந்து சனியோட பயிற்சி இருக்கு. அது ஆண்டு கிரகம் 2 1/2 ஆண்டுகள் வந்து மீன ராசியில அவர் இருக்க போறாரு. அதுக்கப்புறமா சுக்கிரன் மாத கிரகம் அவருமே வந்து உச்ச பலம் அடைய போறாரு. இதெல்லாம் இந்த மாதத்துக்குரிய ஒரு சிறப்பு அம்சங்களா இருக்கு. இதையும் விட இன்னொரு சிறப்பு அம்சம் என்னன்னு கேட்டீங்கன்னா, முன்னாடி சொன்ன மாரி குருவுடைய வக்ர நிவர்த்தி. கடந்த ஒரு 4, 5 மாதங்களா வந்து பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஒரு நிலையற்ற தன்மையில இருந்து முன்னாடி போனாரு, பின்னாடி வந்தாரு. இப்படி பல அலைச்சல்களையும் ஒரு நிலையற்ற நிலையில குரு இருந்துட்டதுனால தான் நம்ம சொன்ன மாரி வந்து பார்த்தீங்கன்னா, பொருளாதார நிலை ஒவ்வொரு உலக நாடுகளோட பொருளாதார நிலையே வந்து வந்து ஒரு ஏற்ற இறக்கங்களோட இருந்திருக்கு. நமக்குமே நம்ம தொழில் தனிப்பட்ட நபரோட வாழ்க்கையிலயும் பார்த்தோம்னாலும் பார்த்தீங்கன்னா, இந்த பொருளாதார நிலையில, பண விஷயங்கள்ல நெறைய நல்ல விஷயங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு தடுமாற்றம் இருந்துச்சு. நான் நெனச்ச காரியத்த நல்ல சுபகாரியங்கள இம்மீடியட்டா செய்ய முடியாம போறது. நம்மளே காலம் தள்ளி போட்டது, ஒதுக்கி போட்டது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்துட்டு இருந்தது இல்லையா? அது எல்லாத்தும் வந்து ரெக்கவர் ஆகி இனிமே சரியா எல்லாமே நடக்கும் அப்படின்றது ஒரு அடையாளமா குருவுடைய வக்ர நிவர்த்தி இருக்கு. ஸோ இதுதான் இந்த மார்ச் மாதத்துடைய சிறப்பா நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. 2 சுபகிரகங்கள் அதாவது நம்ம எளிமையா 3 கிரகங்களுடைய மாற்றங்கள் இருக்கு அப்படின்னு நம்ம கடந்து போயிற முடியாது. இந்த பக்கம் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, அசுர குருவான சுக்கிரன், இன்னொரு பக்கம் தேவ குருவான வியாழன். இவங்க 2 பேரோட நிலையிலுமே ஒரு நல்ல மாற்றம் வருது. அசுர குரு உச்சம் பெறுறாரு. தேவகுரு வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. கர்மகாரகனான சனி பகவான்
30 ஆண்டுகளுக்கு பிறகு வந்து மீன ராசிக்குள்ள வரப்போறாரு வாக்கிய கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில். ஸோ இவ்வளோ நல்ல நிறைய மாற்றங்கள் வந்து இந்த மாதத்தில் இருக்கு. இந்த பலன்கள் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி 2 சுபகிரகங்கள் அவங்க பலம் பெறுறதே வந்து உலகத்துக்கே நல்லது அப்படின்னும்போது ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் நல்ல பலன்கள் தான் கொடுக்க போகுது. அதனால வந்து நல்ல நம்பிக்கையோட தன்னம்பிக்கையோட தைரியமா நீங்க உங்களோட எண்ணங்களை செயல்களை வந்து செய்துட்டே வாங்க. நிச்சயமா உங்களுக்கான நல்ல வெற்றிகளும் அதுக்கான ஒரு ஆதாயமும் உங்களுக்கு கண்டிப்பான முறையில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இப்போ முன்னாடி சொன்ன மாதிரி கோச்சார பலன்கள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கோச்சார பலன்களோட சேர்த்து உங்களுடைய சுய ஜாதகம், உங்கள் சுய ஜாதகத்தின்படி உங்களுடைய லக்னம், உங்களுடைய தசா புத்தி, இப்போ என்ன நேரம் உங்களுக்கு நடந்துட்டு இருக்கு, இதெல்லாம் நம்ம கணக்கிட்டு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் துல்லியமாக இன்னும் கூடுதலான உங்களுக்கான போகிற பாதையில் இருக்கக்கூடிய தடைகளை உங்களுக்கு சுட்டி காமிச்சு இதெல்லாம் தவிர்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இன்னும் சீக்கிரம் நீங்கள் வெற்றி அடையலாம் அப்படின்றத உறுதியாக சொல்ல முடியும். உங்களுக்கு உங்களுடைய சுயஜாத ஆய்வு தேவைப்படும் பட்சத்தில் என்னுடைய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. நிச்சயமாக உங்களுக்கு நல்லதொரு தீர்வையும் வழிகாட்டுதலை நான் காட்டுறேன். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இனிமேல் கவலைப்பட வேண்டியதில்லை. உலகளாவிய மக்களுக்கே நான் சொல்கிற விஷயம் என்னென்னா, எதை பற்றியும் கவலைப்பட வேணாம். சுபர்கள் வலுப்பெறுறது உலகத்துக்கே நல்லது. இவ்வளோ நாள் கடந்த ஒரு 5 ஆண்டுகளாகவே நம்ம வந்து நிறைய சங்கடங்களையும் 2020 நம்ம வந்து கொரோனா ஆரம்பிச்சதுலேருந்து நிறைய கஷ்டங்களை பார்த்து வந்துட்டு இருந்தோம் இல்லையா? ஸோ அதுக்கெல்லாம் ஒரு நல்ல தீர்வாக இனி வர காலங்கள் இருக்க போகுது அப்படின்றது தான் அந்த குரு உச்சத்தோட ஒரு முதல் அடையாளமாக இருக்குது. ஸோ அதனால் எல்லோரும் மகிழ்ச்சியாக இருப்போம். எல்லாருக்கும் நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம் நண்பர்களே. சிம்ம ராசி என்பர்கள் காலபுருஷனுக்கு 5ஆம் இடம்னு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல இருக்கக்கூடிய ராசி இந்த சிம்ம ராசி. எப்போதுமே ஒரு தெய்வத்தினுடைய பலத்தை நம்பி சில வேலைகளை செய்யக்கூடியவர்கள் இந்த சிம்ம ராசி என்பர்கள் தான். யாரையும் நம்ப மாட்டேன், தெய்வம் என் பக்கத்துல இருக்கு, அந்த கடவுளே எம்பக்கண்டா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த கடவுளினுடைய முழு பலத்தையும் நம்பி உழைப்பவர்கள் இந்த சிம்ம ராசி என்பர்கள். அந்த கடவுளினுடைய முழு ஆசிர்வாதமும் முன்னோர்களினுடைய ஆசிர்வாதமும் முழுமையாக இருக்கக்கூடிய ராசி என்பர்கள் நம்ம சிம்ம ராசி என்பர்கள் தான். ஆனா கடந்த ஒரு 2 வருடங்களாக பாத்தீங்கன்னா கேது பகவான் சஞ்சாரம் செய்யறதுனால நிறைய சிம்ம ராசி என்பர்கள் நம்ம பேசாம ஒரு என்ன சொல்றது, ஒரு துறவரம் வரைக்கும் நம்ம போயிட்டா என்ன, நம்மளுக்கு இந்த குடும்ப வாழ்க்கையே வேண்டாம், நம்மளால இந்த குடும்பம் மிகப்பெரிய அளவுக்கு பிரச்சனையை சந்திச்சிட்டு இருக்கு, குடும்பத்துல இருக்கிறவர்களால நம்ம இந்த அளவுக்கு பிரச்சனையை சந்திச்சிட்டு இருக்கிறோம், இப்படி அந்த வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஒரு வெறுப்புத்தன்மை அப்படின்றது கடந்த 1.5 வருடங்களாக 2 வருடங்களுக்கு மேலாக பயணிச்சிட்டு இருக்கு. அதுல காணாத குறைக்கு அஷ்டம சனி வேற. அஷ்டம சனி அப்படின்னு சொன்னாலே இவர்களினுடைய உழைப்புலதான் முதல்ல கை வைக்கும். யார் யாரெல்லாம் டவுன் டு எர்த்தா வேலை செய்யறாங்களோ, அதாவது எந்த விதமான ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு இந்த சிம்மராசி என்பர்களுக்கு அந்த அஷ்டம சனி பெரிய அளவுக்கு பாதிப்புகளை தராது. ஆனா ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு வைக்கிறீங்க, நம்ம இன்னைக்கு இந்த வேலையை செய்தா நம்மளுக்கு இந்த வருமானம் கிடைக்கும் அப்படின்னு நினைச்சு நீங்க ஏதாவது ஒரு எதிர்பார்ப்புகளோடு செய்தீங்க அப்படின்னா அங்கதான் சனி பகவான் நமக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சிருவாரு. அஷ்டம சனியாக வேலை செய்ய ஆரம்பிச்சிருவாரு. எங்க உங்களுக்கு, அதாவது சனி பகவான் அப்படின்றது ஒரு கர்மகாரகன், வேலைக்காரகன், அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு தர்மகாரகனும் கூட. அந்த மாதிரியாக இருக்கக்கூடிய அந்த சனி பகவானே 8ஆம் இடத்துல சஞ்சாரிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு உழைப்புனால பிரச்சனைகள், அதாவது நீங்க ரொம்ப டெடிகேட்டடா வேலை செய்வீங்க, ஆனா அங்க இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா உங்களை மதிக்கவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு அந்த உழைப்பையே வெறுக்கக்கூடிய அளவிற்கு அந்த சனி பகவான் உங்களுக்கு தொந்தரவுகளை கொடுக்க ஆரம்பிச்சிருவார். இப்போ ஒரு பிசினஸே செய்றீங்க, அதுலயும் இந்த சிம்மராசி என்பவர்கள் அதிகப்படியாக செய்யக்கூடிய ஒரு தொழில் அப்படின்னு பாத்தீங்கன்னா உற்பத்தி சார்ந்த தொழிலை பண்ணுவாங்க. எதையெல்லாம் செய்ய முடியாதோ அதையெல்லாம் செய்யக்கூடியவர்கள் நம்ம சிம்மராசி என்பவர்கள். மலையை கட்டி போட்டு இழுக்கணும், யானைக்கு தீனி போடணும், இந்த மாதிரியாக யார் யாரெல்லாம் சாதாரணமான சில விஷயங்களை எல்லாம் செய்ய முடியாது அப்படின்னு நினைக்கிறாங்களோ அதை எல்லாத்தையுமே தொழிலாக எடுத்து நடத்துபவர்கள் நம்ம சிம்மராசி என்பவர்கள். இப்படி இருக்கக்கூடிய இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு அந்த தொழில் ரீதியான நிறைய பிரச்சனைகளை, அதாவது வழக்குகள், தேவையில்லாத ஒரு சண்டை சச்சரவுகள், தொழிலாளர்கள்னால பிரச்சனை, ஒரு 5 பேர் கான்ட்ராக்ட் பேசிஸ்ல வேலை செய்யறதுக்கு வராங்க அப்படின்னா அந்த 5 பேரும் ஒரேடியா வேலையை விட்டு போகிறது, இந்த மாதிரியாகலாம் அந்த அஷ்டம சனி இந்த மாதிரியாக சில பிரச்சனைகளை தொழில் சார்ந்தும்
இருந்தாலும் கொடுப்பதற்கு தயாராக ஆயிடும். அப்போ இந்த இடத்துல நம்ம எப்படி இருக்கணும், அடுத்த ஒரு அதுக்கு உண்டான ஒரு கேள்வி. இப்படியே எல்லாம் பிரச்சனையவே நம்ம சனி பகவான் நமக்கு கொடுத்துக்கிட்டே இருந்தாரு. காணாத குறைக்கு கேது பகவான் வேற நம்மளுடைய ராசி மேல இருந்து பயணிச்சிட்டு இருக்கிறார். அதனால எந்த முடிவும் எடுக்க முடியல மேடம். குடும்பத்துக்கு போனா மனைவி திட்டுறா, கணவர் திட்டுறாங்க, குழந்தைங்க நம்ம பேச்ச கேட்க மாட்டேங்கிறாங்க. அடுத்து வேலை செய்யறதுக்கு வந்தா வேலையில நம்மளுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்க மாட்டேங்குது. சரி வேலையெல்லாம் விட்டுட்டு தொழில் செய்ய போலாம் அப்படின்னா தொழில போனோடனே 20 லட்சம் ரூபாய் லாஸ் ஆயாச்சு. இப்படி எல்லாம் எந்த பக்கம் போனாலும் நமக்கு என்ன செய்யறதுன்னே தெரியாம இருக்கக்கூடிய ஒரு நபர்கள் இந்த சிம்மராசி என்பர்களுக்கு இதுக்குண்டான நிவர்த்தி அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். ஜோதிடத்துல இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு விஷயமே பாத்தீங்கன்னா பிரச்சனைகளை யார் வேணாலும் கண்டுபிடிச்சு சொல்லிடலாம். ஆனா அதுக்குண்டான நிவர்த்திகளை நம்ம எப்படி கண்டுபிடிச்சு சொல்லணும், அப்படின்னாதான் அது நம்ம மக்கள் கிட்ட போய் சேரும். எப்படி நிவர்த்திகளை நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த அஷ்டம சனியை நம்ம டீஆக்டிவேட் பண்ணணும். சனி பகவான டீஆக்டிவேட் பண்ணிடணும். பண்ணிட்டாதான் நம்மளுக்கு அந்த வேலை ரீதியான தொந்தரவுகள் நம்மளுக்கு குறையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அப்ப அதை எப்படி டீஆக்டிவேட் பண்றது அப்படின்னா இந்த காலகட்டம் நீங்க ரொம்ப டெடிகேட்டடாலாம் வேலை செய்யக்கூடாது. காலையில 9 to 5 வேலையா, 9 மணிக்கு போங்க, 5 மணிக்கு வெளியில வந்துடணும். ஷார்ப்பா அலாரம் அடிச்ச மாதிரி வந்துடணும். தொழிலாளர்கள் வராங்களா, அவங்களுக்கு உண்டான சில விஷயங்களை ரொம்ப அவங்களுக்கு சில பாசிட்டிவா செய்யறேன் அப்படின்னு பேர் வழி அவங்களுக்கு ஏதாவது நிறைய செஞ்சு நீங்க ஏமாறிடக்கூடாது. அதனால சில விஷயங்கள்ல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும், சில விஷயங்கள்ல ரொம்ப கேர்லெஸ்ஸா இருக்க வேண்டிய ஒரு அவசியமான ஒரு மாதமாக தான் இந்த மார்ச் மாதம் இருக்க போகுது. இந்த காலகட்டம் 7ஆம் இடத்துல 4 கிரகங்களின் சேர்க்கை. இந்த 4 கிரகங்கள், ஒரு கிரகம் 7ஆம் இடத்துல இருந்தாலே பிரச்சனையை கொடுக்குது. இதுல 4 கிரகங்கள் இருக்கும்போது உங்களுக்கு வெளிநாடு சம்பந்தப்பட்ட சில யோகங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அடுத்து கலத்திரம் சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த சிம்மராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் திருமண வாய்ப்புகளை நம்ம முயற்சி செய்யறது கொஞ்சம் அவாய்ட் பண்ண வேண்டிய ஒரு நேரமாக இருக்கும். ஏற்கனவே நீங்க முயற்சி செய்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா ஓகே, இப்பதான் நான் ஃப்ரெஷ்ஷா என்னுடைய பொண்ணுடைய ஜாதகத்தை வெளியில விட போறேன், என்னுடைய பையனுடைய ஜாதகத்தை வெளில விட போறேன், அவங்களுக்குன்னு சில திருமணங்கள் நடத்தி வைக்கணும்னு ஆசையா இருக்கு அப்படின்ற மாதிரியாக ஃப்ரெஷ்ஷா திருமணத்திற்காக வெளியில வரக்கூடிய அந்த நபர்கள் இந்த மாதத்தை கொஞ்சம் அவாய்ட் பண்றது நல்லது. ஏன்னா 7ஆம் இடத்துல செவ்வாய் ராகு அப்படின்ற கிரகங்கள் இருக்கிறதுனால அது தோஷத்தை கொடுக்கும். உங்களுக்கு திருமண முயற்சியில நிறைய ஒரு தேவையில்லாத பிரச்சனைகளை கொடுக்கும். இதுக்கு அடுத்து நீங்க அதற்குண்டான முயற்சிகளை பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா ஒரு மாதம் கழிச்சு மார்ச்சுக்கு அப்புறம் நீங்க அதை பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த முயற்சிகள்ல சக்சஸ் அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது. இந்த காலகட்டம் இந்த சிம்மராசி என்பவர்கள் விளையாட்டு துறையில மிகப்பெரிய அளவுக்கு சக்சீட் ஆகக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதாவது விளையாட்டுல இது வரைக்கும் உங்களுக்கு நிறைய ஒரு வெற்றிகள் இருந்தாலும் ஒரு டார்கெட்டை நீங்க அச்சீவ் பண்ண முடியாம தவிச்சிட்டு இருப்பீங்க. எனக்கு இந்த இடத்துல விளையாடணும், இந்த போட்டியில கலந்துக்கணும், இந்த இடத்துல வெற்றி பெறணும் அப்படின்ற மாதிரியான ஒரு சில டார்கெட் இருக்கும். அந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த விளையாட்டு துறை சார்ந்து இருக்கக்கூடிய இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு மிகவும் சாதகமாக இருக்க போகுது. ஏன்னா விளையாட்டு துறைன்றது ஒரு சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. டெய்லி ஒவ்வொரு மணித்துளியும் ஒவ்வொரு மணி நேரமும் இவர்களினுடைய பயிற்சிகள் தான் இவர்களை மிகப்பெரிய ஒரு உச்சத்துக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு அமைப்புகளாக இருக்கும். அதுலயும் இப்போ ராசியின் மீதே கேது பயணிக்கிறதுனால நிறைய சிம்ம ராசியில இருக்கக்கூடிய விளையாட்டு அன்பர்கள் பாத்தீங்கன்னா மன ரீதியான சில ஃபிட்னஸ் இல்லாம இருக்கிறாங்க. எவ்வளவோ உடம்புல நல்ல ஃபிட்னஸ் வச்சிருந்தும் மன ரீதியான ஃபிட்னஸ் இல்லாததுனால நிறைய இடத்துல ஒரு தோல்விகளை சந்திக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருக்கிறாங்க. இதுல இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு ஒரு ஜாக்பாட் மாதிரி தான். நிறைய போட்டிகள்ல வெற்றி பெறுவதற்குண்டான ஒரு வாய்ப்புகள் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு 2வது திருமணம் சம்பந்தப்பட்ட சில முயற்சிகள்லாம் அதிகப்படியாக இருக்கும். முதல் திருமணத்துல தோல்விகள், முதல் திருமணத்துல தேவையில்லாத விவாகரத்து வழக்குகள், இது எல்லாத்தையுமே சந்தித்த இந்த சிம்மராசி என்பர்கள் இந்த மாதம் 2வது திருமணத்துல ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலையை அனுபவிக்க ஒரு மாதமாக தான் இருக்க போகுது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். நான் இந்த பதிவின் இடையில சொன்ன மாதிரி உங்களுடைய திசா புத்தி சுய ஜாதக பலன்களை நீங்க பாத்துக்கிறது நல்லது. அதை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க. அதற்குண்டான விவரங்கள் தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம். சிம்ம ராசி, சிம்ம ராசிக்கும்
நம்ம வந்து என்னதான் உருட்டி பரட்டி எடுத்துகிட்டு இருக்க ஒரு வருஷம்னாலும் நிறைய விஷயங்கள் ஒரு மாதமாக 1-1.5 மாதமாக பார்த்தீங்கன்னா நிறைய சேஞ்சஸ் வர ஆரம்பிச்சிருக்கோங்க சிம்மம். சரிங்களா, நல்லா கவனித்து பாருங்கள். நீங்கள் ஏதோ இப்போ நீங்கள் சொல்கிறதெல்லாம் கொஞ்சம் கவனிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. ஒரு வருஷமாக நம்ம ஜூனியர்கிட்ட வேலை, நம்ம பாஸை கூட விட்டுருங்க, நம்ம ஜூனியர்கிட்ட வேலை வாங்குறதே ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். இப்போ ஒரு மாதமாக லைட்டாக கவனிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. அதை அப்படியே மெயின்டைன் பண்ணுங்கள். என்னென்ன வழிபாடுகள் பண்ணணும்னு சொல்கிறேன், அதை ஒன்றும் பண்ண உங்கள் சக்தி ஏறிக்கிட்டே இருக்கும். சரிங்களா, ஸோ நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் நல்ல வெற்றி அடையும். அதாவது நீங்கள் ஜாபுக்கு ட்ரை பண்ணாலும் சரி, இல்லை வேலையில் ப்ரமோஷன் ட்ரை பண்ணாலும் சரி, இல்லை பர்சனலாக எது இப்போ கல்யாணமோ நீங்கள் மகப்பேரோ இதெல்லாம் ட்ரை பண்ணாலும் தாராளமாக வரும். முயற்சிகள் திருவினை ஆக்கும். ஒன்று ஸ்பெசிஃபிக்காக எந்தெந்த முயற்சி? இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் வந்து சார் கையில் காசே இல்லை எப்படி சார் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதெல்லாம் கேட்கக்கூடாது. சரிங்களா, என்ன இருக்கோ அது பண்ணுங்கள். ஒரு 150 ரூபாய்க்கு வெள்ளிக்காயின் கூட கிடைக்கும், அது கூட இன்வெஸ்ட்மெண்ட் தான். அதாவது ஒரு எனர்ஜியை இழுக்கணும். அதாவது நான் 1 லட்சம் போட்டு ஒரு பிளாட் வாங்கினா தான் நான் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு கிடையாது. சின்னதாக சிறுக சேர்த்தாலே ஒரு வருஷம் நீங்கள் சேர்த்தீங்கன்னாவே பெருசாக வந்துடும். சரிங்களா, ஸோ ஒரு 150 ரூபாய்க்கு வெள்ளிக்காயின் வாங்க. இல்லை என்னால் இன்னும் கொஞ்சம் முடியும்னா ஒரு 1000 ரூபாய்க்கு ஒரு சின்ன தங்க காயின் இருக்கிறதுல சின்னதாக ஒன்று பார்த்து வாங்குங்க. நீங்கள் அது வாங்கிட்டு வர இன்வெஸ்ட்மெண்ட் அப்படியே சேர்ந்துக்கிட்டே வரும். நீங்கள் அது வாங்க ஆரம்பிங்களா, அது நாங்கள் சில வண்டி நம்பர்லாம் சொல்லுவேன். இந்த வண்டி வாங்குங்க வீடு அமையும் சொல்லுவேன். அது அப்படி தான், அந்த எனர்ஜி அப்படி தான் வேலை செய்யும். நீங்கள் உங்கள் ஆஃபீஸே பாருங்கள், ஒருத்தர் கல்யாணமாக வரிசையாக கல்யாணமாக நடக்கும், ஒருத்தருக்கு குழந்தை பிறக்கும் வரிசையாக குழந்தையாக பிறக்கும். அது அப்படி தான் அந்த எனர்ஜி. நீங்கள் ஒன்ஸ் அதை தொட்டுட்டிங்கன்னா வரிசையாக வந்துட்டுருக்கும். அது மாதிரி தான் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும். நீங்கள் ஒன்ஸ் சின்னதாக அதில் தொட்டுட்டிங்கன்னா வரிசையாக சம்மந்தமாக நல்லதாக நடந்துட்டு வரும். ஓகே, அடுத்து வேறு என்ன நல்லதுன்னா, லவ்வில் அமையத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா சிம்மம்லாம் எப்படின்னா, அவங்க அரேஞ்ச் மேரேஜ் நடக்கும், இருந்தாலும் அவங்க எடுக்கிறது தான் டிசிஷன். வீட்டில் சொன்னாங்கன்றதுக்காகலாம் பண்ண மாட்டாங்க, அவங்க எடுக்கிறது தான் டிசிஷன். லவ்வும் அதே மாதிரி தான் பண்ணிட்டாங்க, அவங்க வந்து இதுதான் முடிவு பண்ணிட்டாங்கன்னு சூப்பராக நிற்பாங்க. ஒரு சோல் பார்ட்னர் தேடுறதுக்கெலாம் வந்து ரொம்ப நல்ல டைம். எப்படின்னா, உங்களுடைய சிம்மம் லக்னம் சொல்கிறேன் மெயினாக. சரிங்களா, உங்களுடைய 5ஆம் வீட்டெல்லாம் வந்து சனி பகவான் பார்த்துட்ருக்கார். அதனால் கொஞ்சம் தடங்கள் வரும். ஆனால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் போனால் அந்த கரெக்டான லைஃப் பார்ட்னர்லாம் அமையும். குடும்பத்துலலாம் ரொம்ப நல்ல சந்தோஷமாக வரும். அதை நீங்கள் குடும்பத்தோட கோவில்கள் போயிட்டு வரும்போதெல்லாம் சந்தோஷம் வந்து ஒன்றும் ஜாஸ்தியாகும். நீங்கள் குலதெய்வமோ இஷ்ட தெய்வ கோவில்களோ போயிட்டு வர்றது வந்து ஒன்றும் சந்தோஷம் ஜாஸ்தியாகும். நீங்கள் இதே மகப்பேறு யாருன்னா ட்ரை பண்ணுறீங்கன்னா பெஸ்ட்டான டைம் இது. ஏன்னா இந்த டைமில் வந்து உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் எதுனா இருந்தால் அது கம்மியாகும். இந்த 1-1.5 வருஷத்துலலாம் உடம்பை வந்து கசைக்க புழிஞ்சு எடுத்துகிட்ருக்கோம். ஸோ அந்த ஹெல்த் இஷ்யூஸ் ரெடியூஸ் ஆகிறதுக்கு பர்ஃபெக்டான டைம். நீங்கள் கரெக்டான டாக்டரை பிடிச்சிங்கன்னா டக்குன்னு ரெக்கவர் ஆகிடும். சொல்லுவோம்ல, இது கைராசி டாக்டர்னு. டாக்டர் மட்டும் கைராசி இல்லை, நம்ம நேரம் நல்லா இருந்தால் டக்குன்னு சரியாயிடும். ஓகே, நீங்கள் வந்து மேரேஜுக்கு டைம் நல்லா இருக்குது. ஆனால் கொஞ்சம் ஜாகிரதையாக ப்ராப்பராக பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன்லாம் பண்ணி கல்யாணம் பண்ணால் நல்லது. ஏன்னா ராகு பகவான் பார்த்துட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணிக்கணும். இன்னொன்று இல்லை சார், நாங்கள் இப்போ தை மாதம் ஆரம்பிச்சிச்சு, நாங்கள் நிறைய ட்ரை பண்ணுறோம், ஆனால் நிறைய தடங்கள் வந்துட்டுருக்கு அப்படின்னா நீங்கள் மார்ச் 15க்கு அப்புறம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா சூரியன் வீடு மாறுறாரு. ஓகே, மார்ச் 15க்கு அப்புறம் தான் ட்ரை பண்ணிங்கன்னா அமையத்துக்கு எக்கச்சக்க வாய்ப்புகள் இருக்குது. நம்ம சில நாட்கள்லாம் சொல்லுவோம், அதான் சொல்லுவாங்க, நான் சிம்ம ராசி எனக்கு சண்டே தான் லக்கி டேன்னுவாங்க. லக்கி டேலாம் ஓகே, கல்யாணத்துக்கு அது லக்கி டே கிடையாது. சரிங்களா, கல்யாணத்துக்கெலாம் வந்து புதன் வியாழன் வெள்ளி இந்த மாதிரி நாட்கள் தான் நல்லது. அந்தந்த கரெக்டான ஹோரையை பிடிச்சிக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஜெயிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, இது வந்து மேரேஜுக்கு. நீங்கள் முக்கியம் இப்போ என்னென்னா, நம்ம லவ் சொன்னோம், மகப்பேருக்கு சொன்னோம், மேரேஜுக்கு சொன்னோம், பிஸ்னஸ் எதனா ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா அதுக்கும் ஒரு கரெக்டான பார்ட்னர் அமைகிறதுக்கோ இல்லை ஹெல்ப் பண்ணுறதுக்கும் நேரம் நல்லா இருக்கும். ஜஸ்ட்டு கொஞ்சம் உஷாராக இருக்கும். இது எல்லாத்துக்குமே முக்கியமான அடிப்படை எங்கன்னா செலவு வரும். எல்லாமே பெரிய செலவு. சரிங்களா, இதெல்லாம் வாழ்க்கையில் 1-2 தடவை நடக்கிற விஷயங்கள் தான், அதனால் பெரிய செலவு. இந்த செலவுலாம் கடன் வாங்காமல் நீங்கள் பண்ணுறது பெஸ்ட், கடன் இல்லாமல் பண்ணுறது பெஸ்ட்டு. நீங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா அதில் ப்ராஃபிட் வரதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. அதனால் அதை எடுத்து இதில் போடுங்க. வேலையிலையும் ஸ்டெபிலிட்டி ப்ரொமோஷன் வர அதிகமாக வாய்ப்பு இருக்குது. அந்த பணத்தை எடுத்து இதில் போட்டு கடன் வாங்காமல் சிக்கனமாக முடிக்கிறது நல்லது. இதுக்கு எந்த தெய்வத்தை நான் வழிபடணும் அப்படின்னா, லக்ஷ்மி நரசிம்மர் சூப்பராக வழிபடலாம், சத்யநாராயணா வழிபடலாம். நீங்கள் சிவன் கோவிலாக இருந்தால் ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் போயிட்டு வழிபடலாம். நீங்கள் தீபம் போட்டு வழிபடலாம், அன்னதானம் பண்ணலாம், வெஜிடபிள் பிரிஞ்சு.
ஏன்னா நீங்கள் வந்து ராஜா, சிம்மம் ராஜா வெஜிடபிள் பிரிஞ்சு மாதிரி போட்டு ஒரு வாட்டர் பாக்கெட்டோடு கொடுத்தீங்கன்னா இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு ஒரு சூப்பரான மாதமாக அமையும். மேலும் உங்கள் ராசிக்கு வந்து முக்கியமான தகவல் எல்லாமே நம்ம பார்த்தோம். ஒவ்வொன்றா ஓவராலாக லைஃப் எப்படி இருக்கும், வேலை எப்படி இருக்கும், பிஸ்னஸ் எப்படி இருக்கும், ப்ராஃபிட் எப்படி இருக்கும், யாருக்கு கல்யாணம் ஆகும், யாருக்கு கொஞ்சம் டஃப்பாக இருக்கும், யாருக்கு மகப்பேருக்கு டைம் நல்லாயிருக்கு, யாருக்கு உடல்நிலைக்கு டைம் நல்லாயிருக்கு, முடிஞ்ச அளவுக்கு முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாமே கவர் பண்ணிட்டோம். இது எல்லாமே பொது பலன், சரிங்களா? ஏன்னா தமிழர்கள்னு எடுத்தால் ஒரு ராசிக்கும் 1 கோடி பேர் இருக்கீங்க. அதனால் இது எல்லாருக்குமே பொது பலன். இதை தாண்டி ஸ்பெசிஃபிக்காக இல்லை சார் எனக்கு நீங்கள் இது நல்லது நடக்கும்னு சொல்லியிருக்கீங்க, ஆனால் ஏதோ ஒரு தடுமாற்றம் இருக்குது சார் அப்படின்னா உங்கள் கிரகநிலை வேறு, ஏதோ உங்கள் சார்ட்டில் வந்து கிரகநிலை வேறு மாதிரி இருக்குது. அப்போ என்னன்றதை பார்த்து கிளியர் பண்ணி விடணும். ஸோ அது மாதிரி முக்கியமான விஷயங்கள் இருந்தால் என் நம்பர் இருக்குது, தாராளமாக கால் பண்ணுங்கள். தனி நபர் தனியாக உங்கள் ஜாதகத்தை அலசி நம்ம பார்க்கலாம். இதுலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இதில் வந்து மாசியம் வருது, பங்குனியும் வருது. பங்குனி வந்து மார்ச் 15 வருது. ஸோ மார்ச் 15 வரைக்குமே பார்த்தீங்கன்னா கும்பத்திலேயே ஒரு 5 கிரகம் இருக்குது. சூரியன், செவ்வாய், ராகு, புதன், சுக்கிரன், சரிங்களா? மார்ச் 15க்கு அப்புறம் தான் சூரியன் வந்து மீனத்துக்கு மாறுறார். அதனால் இதுலேயே உங்களுக்கு வந்து பலாபலன்கள் வந்து அவ்வளவு சேஞ்சஸ் ஆகும், ஓகேங்களா? எல்லாம் நல்ல சேஞ்சஸாக தான் ஆகும். அதாவது இப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து மேஷ உங்கள் ராசிக்கு வந்து இது 11, உங்களுக்கு வர வேண்டிய காசு ஏதோ கட் ஆகிட்டு இருக்குன்னா சூரியன் வேறு வீடு மாட்டின உடனே அது கிளியர் ஆகிட்டு காசு வர ஆரம்பிச்சிடும். நான் அதனால தான் இந்த நாள் வச்சு சொல்கிறேன். இந்த நாள் வச்சு நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் கேட்க போகிறீங்கனாலும் இந்த மார்ச் 15க்கு அப்புறம் கேட்கும்போது உங்களுக்கு ஒன்றும் நல்ல வேலை செய்யறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. மகம் வருது. ஏன்னா நம்ம வந்து புனித நீராடல், நம்ம பாவத்தை நதிகளில் கழிப்போம். நதிகள் வந்து அவங்களுடைய பாவத்தை வந்து மகத்தண்ணிக்கு தான் கழிக்கிறாங்க. ஸோ அந்த டைம் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது ஒரு பழைய சிவன் கோயிலாக போய்ட்டு வாங்க. பழைய கோவில்களில் தான் அந்த பவர் ஒன்றும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஏன்னா ஆகம விதி பிரகாரம் கட்டியிருக்காங்க, நல்ல பவர் ஜாஸ்தியாக இருக்குது. எல்லாரும் கும்பகோணம் போகணுன்றது இல்லை, ஊர் தாங்கணும்ல, அத்தனை கோடி பேர் இருக்கும் நம்ம தமிழ்நாட்டில். ஸோ பக்கத்தில் இருக்கிற சிவன் கோயில் போங்க. இல்லை இதில் நிறைய பேர் வெளிநாட்டில் இருக்கீங்க, மலேசியா, யூகேலேருந்து தான் கால் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் வந்து பெஸ்ட்டு, நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ எந்த தண்ணி எடுத்தாலும் அது கங்கை தான். அந்த தண்ணி எடுத்துகிட்டு லைவ் வருது, டிவியில் லைவ் வருது, எடுத்துகிட்டு வேண்டிட்டு தெளிச்சுக்கோங்க, குளிங்க கங்கையாக, உங்களுடைய பாவம் எல்லாம் கரையும். ஸோ இந்த மார்ச் மாதம் வந்து அவ்வளோ புனிதமாக இருக்குது. கிரகநிலை நம்மளுக்கு வந்து சில பேருக்கு சனி பயிற்சி நடக்குது, சில பேருக்கு அஷ்டம சனி நடந்துகிட்ருக்கு, சில பேருக்கு ஜென்ம சனி நடந்துகிட்ருக்கு. உங்களுக்கு வந்து ஒரு சில பாவங்களில் உங்களுக்கு வந்து இந்த கேது பகவான் இருக்கார், ராகு பகவான் இருக்கார். இதெல்லாம் ஓகேங்க. எந்த கடவுள் இருந்தாலும் அந்தந்த ராசிக்கான கடவுள்கள் நம்ம சொல்லியிருக்கோம், அந்தந்த ராசிக்கான முறைகள் சொல்லியிருக்கோம். இது பிரகாரம் வேண்டிங்கன்னாவே ரொம்ப ஜாஸ்தி, ரொம்ப 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 பயன் தரும். கூடவே உங்களுடைய பஞ்சபூதங்கள், அதுக்கான தானியங்கள், அந்த முறைகளை ஒன்றும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கிட்டீங்க, ஒன்றும் சூப்பர். இதை பற்றி உங்களுக்கு ஒன்றும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னோடய வகுப்பு நிறைய நடக்குது, தனாகர்ஷ்ண வகுப்பு. அதில் பஞ்சபூதங்கள், நவதானியங்கள்லாம் எப்படி நம்ம தோஷத்துக்கு பேலன்ஸ் பண்ண எப்படி யூஸ் பண்ணணுன்றதை நம்ம சொல்லித்தரேன். என் நம்பரை காண்டாக்ட் பண்ணி அதை பயன்பெறுங்க, கற்றுக்கோங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ரிசல்ட் எடுங்க. வாழ்க்கையில் முன்னேற டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். வாழ்க வளத்துடன்.